உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்கும் காணொலிங்க, ரிஷபராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தாவே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ரிஷபராசி நேயர்கள் சந்திக்க போகிறீங்க. போன மாதத்தில் பல வகையான கஷ்டங்கள், பல வகையான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகுது. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு யோகங்கள் இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுக்கு பல வகையான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. பல வகையான தெய்வ கலாச்சார யோகங்கள் உங்களுக்கு அமைய போகுது. அற்புதமான முறையில் கண்டிப்பாக இந்த மாதம் பிறந்திருக்குதுங்க. இந்த ஜூன் மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை மேலே கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. இந்த மாதம் 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் வளர்ச்சியாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த ஜூன் மாதத்தில் ரிஷபராசிக்கு புதன் பகவான் ஆதிக்க யோகத்தில் இருக்க போகிறீங்க. இந்த ரிஷபராசி நேயர்கள் செவ்வாய் பகவான் சுபஸ்தானத்தில் சுபக்காரனாக இருக்கிறாருங்க. சந்திர யோகம், மங்கள யோகம் இருக்குதுங்க. அடுத்தது சூரிய பகவான், புதன் பகவான் யோகமும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. இப்போ இந்த கிரகங்கள் யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அடைய போகிறீங்க. சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல யோகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்துட்டாலும் மிக அற்புதமான முறையில் 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் சுக்கிர பகவானுக்கு முழுமையாக இல்லைங்க. அதனால் ஒரு லாபஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அடுத்தது பார்த்தோன்னா குரு பகவான் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தனகாரன் யோகத்தில் இருக்கிறீங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த மாதம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாதமாக அமைய போகுதுங்க இந்த மாதம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆதிக்க யோகத்தில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதன் பகவான் ஆதிக்க யோகத்தில் இருக்கிறதுனால, சூரிய பகவானும் ஆதிக்க யோகத்தில் இருக்கிறதுனாலையும், இந்த கிரகங்கள் 2 கிரகங்கள் பரிமாற்றமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை, கன்ஃபார்ம். அதே மாதிரி படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கரெக்டான முறையில் ஸ்டெப் எடுத்தால், கரெக்டான முறையில் முயற்சி பண்ணால் இந்த மாதம் அவங்களுக்கு பெரிய ஒரு திருப்பமுனையாக கிடைக்க போகுதுங்க இந்த ஜூன் மாதத்தில். ஆனால் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த மாதமாகப்பட்டது இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் சுபகாரனாக இருக்கிறதுனால, காலசர்ப யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய் பகவான் காலசர்ப யோகமும் சந்திர யோகமும் சூரிய யோகமும் 3 கிரகம் இணைந்து யோகம் பட்டுருங்க. இந்த யோகம் படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் அடையிறீங்க. அப்படி என்னங்க அப்படிங்க கேட்டீங்கன்னாக்கா, இப்போ 10 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 10 ரூபா லாபத்தை அடையிறீங்க. தொழிலில் போன மாதம் சம்பாதிக்காது இந்த மாதம் 10 ரூபா சேர்த்து சம்பாதிக்கிற சூழ்நிலை உருவாகும். இந்த புது தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை அடையலாம். இந்த மாதம் தொழில் செய்யலாம்னு இருக்கிறேங்க, ஒரு முன்னேற்றமாக இருக்குமா, எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் அதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகம் அமையும். ஒரு தொழில் புதுசாக செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸ், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் செஞ்சால் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்குதுங்க. எனக்கு செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான் ஆதிக்க யோகத்தில் இருக்கிறதுனாலையும் காலசர்ப யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அருமையாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் தனகாரகன் சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறாருங்க. அப்படி உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறாரு, அதனாலே ஒரு மாற்றம் அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய பகவானும் இப்போ சந்திரன் சூரியன் செவ்வாய் யோகம் இருக்கிறதுனாலையும் சூரிய பகவான் புதன் பகவானும் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனாலையும்
கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண ஸ்தானம் தடையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அமையும். அதேபோல் சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இவருக்கு முழுமையான முறையில் இல்லைங்க. அதனால் இவங்களுக்கு யோகம் அதிகமாக அமையும். அதனால் திருமண யோகம் ரொம்ப நாளாக திருமண யோகம் அமையாமல் இருக்கிறேங்க, எனக்கு திருமண யோகம் அமையுமா ரிஷபராசினியர்களுக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதமாகப்பட்டது ஜூன் மாதத்தில் திருமண யோகம் அமையும், நல்லது நடக்கும். அந்தளவுக்கு திருமண யோக பலன்கள் இந்த மாதத்தில் முழுமையான முறையில் கிடைக்க இந்த யோகம் முழுமையாக இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் அமையும், நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புத்திர பாக்கியம் யோகம் கிடைக்குமா, கல்யாணமாகி 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க, இந்த மாதத்தில் எனக்கு யோகம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ளே புத்திர செல்வங்கள் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகமும் அதே மாதிரி 6ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதி 22ஆம் தேதிக்குள்ளே திருமண யோகத்துக்கான சூழ்நிலைகள் உருவாக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ளே இப்போ வந்து ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க, இந்த மாதம் அதுக்கான சூழ்நிலைகள் அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு யோகம் இருக்குதுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது கிடைச்சா கட்டாமல் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க. எனக்கு சுப லாபம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு ராசியில் இருக்கிறாருங்க, தனலாபம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தனலாபத்தில் இருக்கிறாருங்க, அதில் லாபஸ்தானத்துலேயும் இருக்கிறாருங்க. இப்போ இந்த கிரகங்கள் லாபஸ்தானத்தில் சுபஸ்தானத்துலேயும் இந்த தனலாபத்தில் இருக்கிறதுனால வீடு வாசல் மண் மனை கட்ட வேண்டிய யோகமும் அமையும், இடம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை அமையும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைய போகுதுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த சுப லாபம் தன லாபம் லாபஸ்தானத்தில் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அதில் இல்லாமல் புதன் பகவான் ஆதித்ய யோகத்துலேயும் இருக்கிறீங்க நீங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த வருஷம். இந்த மாதமும் இந்த வருஷமும் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குது. அடுத்தது இல்லாமல் இப்போ ராகு கேது பயிற்சி ஆகியிருக்கிறாங்க. இப்போ ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கவலைப்படாதீங்க. இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து பார்த்தாவே பல வகையான சூழ்நிலைகள் மற்றவங்களால் துரோகம் சந்திச்சிருப்பீங்க, மற்றவங்களால் பல வகையான கஷ்டங்கள் இங்கே சந்திச்சிருப்பீங்க, மற்றவங்களால் பல வகையான நஷ்டங்கள் இங்கே ஆளாயிருப்பீங்க, தேவையில்லாத பழிச்சொல்லுகளுக்கெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. கடந்த வருஷத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா ராகு கேது பகவானும் பயிற்சி ஆகிருக்கிறாரு, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகுது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. குரு பகவானும் பயிற்சி ஆகிருக்கிறாருங்க. அருமையான ஒரு யோகத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, அருமையான யோகத்தில் வளர போகிறீங்க, மிக சிறப்பான முறையில் இருக்குதுங்க. கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு மனசு தளர விடாமல் கரெக்டான முறையில் முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் மிக அற்புதமான முறையில் சம்பாதிக்கிறீங்க, வாழறீங்க, வளர்ச்சாகிறீங்க, எல்லாமே நல்லது நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாவே கணவன் மனைவி பல வகையான பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க, பல வகையான துன்பங்கள் ஆளாயிருப்பீங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை நினச்ச மாதிரி யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் தண்டனை நினச்சிட்டு ஆணொரு இடத்துலையும் பெண்ணொரு இடத்துலையும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பல வகையான கஷ்டங்கள் உங்களுக்கு உருவாயிருக்கும். அதனால் பிள்ளைங்கள் பல வகையான வேதனைகள் சந்திச்சிருப்பாங்க. குடும்பத்திலேயே கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் புதன் பகவான் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனாலையும் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்ததுனால கண்டிப்பாக இந்த சந்திர கிரகமும் யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்திருந்தாலும் அவங்க சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். கண்டிப்பாக உங்களை இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு நீங்கள் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமான முறையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, நல்லது நடக்கும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ள ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் இருக்கிற பிரச்சனைகள் விலகி போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்கான சூழ்நிலைகள் அமையும். கண்டிப்பாக அந்த சூழ்நிலை அமையும் போது நீங்கள்
முயற்சி பண்ணுங்கள். அந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், அந்த சொத்து வகை பிரச்சனை இருக்குது, விலகி போகும், நல்லது நடக்கும். விவசாயத்துறையில் இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது ஆதித்ய யோகத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனாலே, செவ்வாய் பகவான் சுப காரகனாக இருக்கிறதுனாலையும், காலசர்ப யோகமும் உங்களுக்கு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம், இந்த ஜூன் மாதத்தில் அதிக லாபத்தை சம்பாதிக்கிற சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லது நடக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதமாகப்பட்டது மிக அற்புதமான முறையில் இந்த விவசாயத்துறையில் இருக்குதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாவே மாதம் ஜூன் மாதம் இந்த அற்புதமான முறையில் இந்த சான்ஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள், பெரிய ஒரு லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக வாழ்வீங்க, வளருவீங்க. நல்லபடியாக இந்த வருஷத்தில், இந்த மாதத்துலேயே சம்பாதிப்பீங்க. அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டனை அழுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.